ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் கோயிலூர் vlog பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து அதுக்கு அடுத்த வீடியோ. நாங்கள் போயிருந்தப்போ சரியான காற்று மழை இருந்துச்சா. ஸோ அப்போ அங்கே போயிருந்தப்போ அவகோடா மரத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் பள்ளத்தில் இருந்ததுனால கீழே இறங்கி போக வேண்டியதாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் கிட்ட போய் நம்ம எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயே உங்களுக்கு மரத்தக்காளி செடியும் இருந்துச்சு. ஸோ அதையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க அவகோடா காய். இது வந்து காயாக இருக்குது. இது இன்னும் பழமாகலை. ஒரு காய் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் சைஸ் வருமா. இது பழுத்ததுக்கு அப்புறமா பாலோடு மிக்சியில் போட்டு அடித்து குடிப்பாங்களாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்னாங்க. தென் இது வந்து அப்படியே முந்திரி தோப்பு மாதிரி கொத்து கொத்தாக இருந்துச்சுங்க. காற்று அதிகமாக இருந்ததுனால நான் தொட்ட உடனே படக்குன்னு அது வந்து கீழே விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் இது மரத்தக்காளி மரம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ மரத்தக்காளி மரத்தோட அந்த காயை வந்து காமிங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. நிறைய அந்த காற்றுக்கு வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து சின்ன சின்ன காயாக இருக்குது. பழம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி பழம் மாதிரியே நல்ல ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இதுதான் மரத்தக்காளி மரம். எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.